நீ வந்து நான் இந்தியாவில் தான் பிறக்கணும், தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு நினச்சி நான் பிறந்தேன். நீ ஏன் அமெரிக்காவில், அர்ஜென்டினாவில், ஆப்பிரிக்காவில் பிறக்கலை? பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணு நம்ம கையில் இல்லை. இது தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி அ மியூட் விட்னஸ். ஒரு சாட்சி மாத்திரம் நீ இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எதை பற்றி நீ பயப்படவே கூடாது. கடவுள் என்றைக்கோ ஜாதகத்தை எழுதிவிட்டான், என்றோ எழுதி வைத்த வசனம். அது எப்படி இருந்தாலும் விசனம். எது நடக்கணுமோ நடக்கும், சம்பவம் குறித்தபடி நடக்கும். ஒரு சினிமா கொட்டாயில் போய் நீ உட்காந்து அந்த ஸ்க்ரீனில் போகுது இல்லை படம் பார்க்குறதில்ல, அந்த மாதிரி நீ சாட்சி தான். உன்னை சுற்றி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அது நீ சாட்சி. சினிமா பாரு, கடவுள்கிட்ட கோச்சிக்காத. நான் கடவுள்கிட்ட சும்மா சண்டை போடாது. நான் உனக்கு கிருத்திகை வரதான் இந்த ஊதுவத்தி கொளுத்தி வச்சேன், ஏன்னா எனக்கு இந்த கஷ்டம்லாம் கேட்காத. கடவுள்கிட்ட உனக்கு என்னத்துக்கு சண்டை? அதை விட அவனை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப கிக்கில் இருப்போம். வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, இவ்வளோ தான் வாழ்க்கை. எதை பற்றியும் கண்டுக்கவே கண்டுக்காத. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கூட அழட்டிக்க கூடாது.